ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேகா வெர்சஸ் அபிஷிகா இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்டில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்டார் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தனியாக அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஓவராலாக 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹைலைட்டடாக ஒரு சில பேர் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்ற சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மேகா அண்ட் அபிஷிகா, நிருப்பம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தானவி இருக்காங்க, ஜான்வி, மோக்ஷிதா அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடா தாராளமாக சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்ல இப்போ கரண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஷிகா சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய எனர்ஜி அப்படின்ற விஷயத்த ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே சூப்பரா இருக்கு. அந்த எனர்ஜி பிளஸ் நீங்க பண்ணக்கூடிய அந்த டெலிவரி ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி சாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பாடுறீங்க, கலக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்த. அதே வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேயாவுடைய பர்ஃபார்மன்ஸும் நிஜமாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தயங்கினேன்னு சொல்ல மயங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பண்ணது இவங்க பாடியிருப்பாங்க. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே இப்போ ரீசெண்டாக தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு மேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி கூட சொல்லாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னும் போக போக யாரெல்லாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க விஷயத்த பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இப்போ டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது அபிஷிகா, நிருப்பம் அப்படின்ற விஷயத்த தாராளமாக மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் இந்த சீசன் 5 யார் அப்படின்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.